புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை, திருச்செந்தூர் கோயில்களில் லட்சக்கணக்கானோர் சாறை சாறையாய் சென்று வழிபாடு செய்தனர். புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை, திருச்செந்தூர் கோயில்களில் லட்சக்கணக்கானோர் சாறை சாறையாய் சென்று வழிபாடு செய்தனர். புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு லட்சக்கணக்கானோர் பயணித்தனர். மதியம் முதல் கோயிலுக்கு வரத் தொடங்கிய பக்தர்கள் மாலை முதல் கிரிவல பாதையில் ஏறினர். அண்ணாமலையாரை தரிசித்த பக்தர்கள் கிரிவல பாதையிலும் வலம் வந்தனர். திருவண்ணாமலையின் அனைத்து சாலை மற்றும் பாதைகளில் நிரம்பி வழிந்த பக்தர்கள் அண்ணாமலை கோயில் மற்றும் கிரிவல பாதையில் அரோகர முழக்கத்துடன் தரிசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முதல் நாளே வந்து தங்கிய மக்கள் கடற்கரை மணலில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில் உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபட்டனர். கோயில் மலையை சுற்றி வந்த பக்தர்கள் திருப்பரங்குன்றம் வழிச்செல்லும் பேருந்துகள் திடீரென ரத்தானதால் அவதியடைந்தனர். இதனால் ஆபத்தான முறையில் தண்டவாள தடுப்புகளை கடந்து சென்றனர்.